ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோடய பழைய நெக் பேண்டெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். அதோட கேபிள் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததால் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு சைடு ஸ்பீக்கரும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய இன்னொரு பழைய நெக் பேண்டை, அதோட கேபிள், ஸ்பீக்கர், அந்த டேமேஜ் ஆன கேபிளுக்கு பதிலாக இந்த நெக் பேண்ட்லேருந்து அதுக்கு யூஸ் பண்ணிட்டு போகிறோம். பழைய நெக் பேண்ட் ஒயரை டீசால்டரிங் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் டீசால்டரிங் பண்ணிக்கலாம். ஓகே, சரியாக வரல போல. ஓகே, வந்துடுச்சு. டீசால்டரிங் பண்ணியாச்சு. 2 கேபிளும் ஓகே. இப்போ இந்த நெக் பேண்டை ஓப்பன் பண்ணி இந்த கேபிளை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம நைஃப் யூஸ் பண்ணி அதோட கவரை கட்டிக்கலாம். இப்போ பழைய கேபிளை டீசால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போது இன்னொரு சைடு இருக்க கவரை கட்டிக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திரும்ப க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாகிடும். அந்த கேபிள் எவ்வளோ லெஃப்ட் வரும்னு தெரியாது நமக்கு, ஏன்னா போர்ட் சைடு வந்து கீழே சால்டரிங் பண்ணுறா போல இருக்குது. இந்த சைடு வந்து அதுக்கும் இதுக்கும் மாறுதுன்றதுனால ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு வச்சு பார்த்துட்டு வேணும்னா எடுத்துக்கலாம். அடுத்து இந்த எண்டு கேப்பை மாட்டிப்போம். அது க்ளூ போட்டு ஸ்டாப்பர் மாதிரி நிப்பாட்டிக்கலாம். ஓகே, ஸ்பீக்கர் ஒயரை ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்த்து சர்க்யூட் போர்டில் சால்டரிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சைடு சால்டரிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கையோட அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். அப்படியே கேபிள் எதுவும் மாட்டாத அளவுக்கு வச்சு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சைடு முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ பேட்ரி சைடு வரலாம். இந்த கேபிளை வச்சா லென்த்து கரெக்டாக தான் இருக்குது, எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதுக்கோசம் அந்த கேபிளை டீசால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய கேபிளை எடுத்தாச்சு. இப்போ இந்த எண்டு கேப்பை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பேட்ரி சைடை வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சால்டரிங் பண்ணியாச்சு. பேட்டரியோட பொசிஷன் கரெக்டாக வச்சு கேபிள் எதுவும் ட்விஸ்ட் ஆகாத அளவுக்கு வச்சு பேக் கேஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட பேக் பேனல் எடுத்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நெக் பேண்ட் ஆன் ஆகிடுச்சு. ஒன்ஸு நெக் பேண்டு மோல்டிங் டைப்பு நெக் பேண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாலே திரும்ப க்ளோஸ் பண்ணுறப்போ ஏர் கேப் கம்பல்சரி இருக்கும். அதுக்கோசரம் க்ளூ யூஸ் பண்ணி
ஓகே காய்ஸ், பழைய நெக் பேண்ட் இப்போது ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. தேங்க்யூ டு ஆல்.